பண்றேன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யாரோட போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்கனாலும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஒரு 20% நெகட்டிவ், 15% நெகட்டிவ், 30% நெகட்டிவ். இப்ப ஏதோ நடந்து மார்க்கெட் பெருசா விழுந்ததுன்னா அந்த 10 லட்ச ரூபாயில 3-4 லட்ச ரூபாய் காணாம போயிட்டு இருக்கும். அதிகமா சம்பாதிக்கிறத தவிர வேற சொல்யூஷனே கிடையாது. அதை விட்டுட்டு ஒரு 3 மாசத்துல 10 மடங்கு ஆகணும்னு ஆசைப்பட்டா ஒரு சீசனுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹிட் ஆகிட்டே வரும். அப்படி சொல்லணும்னா இந்த SBI PSU ஃபண்டு, ஆதித்ய பிர்லா PSU ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், எதுக்குடா இந்த ஃபண்டு வாங்கினேன்னு நான் கேட்டேன். அவன் போர்ட்ஃபோலியோல இருக்கிறதே நெகட்டிவ்ல இருக்க ஒரே ஒரு ஃபண்ட் அந்த ஃபண்டு தான். ஏன்டா வாங்கினேன்னு கேட்டாடி அவன் மென்டல் அவனை திட்ட ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆயிடுச்சு. ஒரு விஷயம் ஏறி நல்லா போனதுக்கு அப்புறம் வாங்கணுமா, கீழே இருக்கப்போ வாங்கணுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, அதுக்கு சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்களான்றது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். ஸோ இன்னும் கல்யாணம்லாம் ஆகல ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் கேஷவ் ப்ரோ. ஆக்சுவலாக உங்களை ப்ரோனே சொல்லி கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீடியோஸ் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அப்படி தான் இருக்கும். இப்போது நான் அதை ஏன் எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு மணி பேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்லேயே அதிகமாக அங்கே கமெண்ட்ஸில் வர இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸரோட பேர் அப்படின்னா உங்கள் பேராக தான் இருக்கும். அவர் கூட சேர்ந்து பேசுங்க, அவரும் சார் மாதிரியே பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போலேருந்தே உங்களை மீட் பண்ணி உங்க கூட வீடியோ பண்ணணும்னு ஆசை. பட் டைம்ஸ் வந்து 2026 தான் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த டைமில் தான் அவைலபிளாக இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஃபஸ்ட் வீடியோ ஒத்துக்கிட்டதுக்கு. ப்ரோ, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக்லாம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டே டு டே லைஃப்பில் மக்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றதான். நம்ம பேசிக்காக பேசுகிற ஃபினான்ஷியல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது இப்படி பண்ணலாம், அந்த டைமில் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போது நான் டே டு டே என்னென்ன ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணுறேன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் எனக்கு கொடுங்க ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ எது ஓப்பன் பண்ணாலுமே சரி, காமனாக வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SIP ஸ்டார்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் பணத்தை போடுங்க, உங்கள் சம்பளம் 1 லட்சமே இருந்தாலும் சரி 20,000 இல்லை 30,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 1 கோடி 20 வருஷத்தில் ஆகும். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் SIPன்னு வரப்போ எங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, SIP மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு புரியுது. ஸோ எல்லாருக்குமே SIP அவசியமா ப்ரோ? ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ பேசிக்கா SIPன்றதை பத்தி ஒரு சின்ன தவறான புரிதல் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரைட்டா? ஸோ SIPன்றது வந்து மாசம் நீங்க எதுல பண்ணாலும் அதை SIPன்னு பேர் வச்சுக்கோங்க. அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது மட்டும் இல்ல, நீங்க கோல்டே மாசம் வாங்கினாலும் சரி, இல்ல பேங்க்ல போட்டாலும் சரி, எதுல போட்டாலும் சிஸ்டமேட்டிக்கா மாசம் போறீங்கன்றதை இம்ப்ளை பண்றது அந்த SIPன்றதோட பேரு. ஸோ நீங்க கேட்க வர்றது என்ன பொறுத்த வரைக்கும் காமனா எல்லாரும் சொல்றது SIP தான், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது தான் SIPன்னு பொதுவா ரெஃபர் பண்றது. எல்லாருக்கும் SIP தேவையா அப்படின்ற கொஸ்டின் அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நெசசிட்டி இருக்குன்றதுதான் முதல் கொஸ்டினே. அதாவது நான் என்ன ஸ்டாக் வாங்கணும், நான் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும், எதுல நான் SIP ஆரம்பிக்கணும்ன்றது கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு செலவு இருக்கு, இல்ல எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ எனக்கு ஏதாவது கோல் இருக்கா, இல்ல குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அடுத்த வருஷம் கட்டணுமா, எனக்கு கல்யாணம் இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு அதுக்கு ஏத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்ற தேடுறதுதான் அப்ரோச்சாவே இருக்கணும். ஆனா ஜென்ரலா அப்படி இல்லாம என்கிட்ட இப்ப காசு இருக்கு, நான் எங்கேயோ போடணும், எங்க போடணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு இருக்கா, இல்ல 10 வருஷம் வெயிட் பண்ணுவீங்களா, இல்ல அடுத்த வருஷமே தேவை இருக்கான்னு தெரியாம நம்ம வந்து எல்லாருக்கும் தேவைனும் பொதுவாகவும் சொல்ல முடியாது. அதனால பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, பர்சனல் கோல்ஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கோல், இப்போ உங்க சிச்சுவேஷனை எடுத்துக்கலாம். ரைட்டா? சோ நீங்க இப்போ நம்ம வெளியில எல்லாம் போக வேண்டாம், யாரையுமே போக வேண்டாம். இப்போ உங்க கேஸே எடுத்துக்கிறேன். ரைட்டா? சோ நீங்க சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்க, மாசம் ஏதோ சம்பாதிக்கிறீங்க, சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கோல், லைக் இப்போ அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, அதுக்கு சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்களான்றதும் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். ஸோ இன்னும் கல்யாணம்லாம் ஆகல ப்ரோ. இப்போ ப்ரியாரிட்டி வைஸ் அதே வச்சுக்கலாம் ப்ரோ. மேரேஜுக்கு தான் நான் சேர்க்கணும் ப்ரோ. மேரேஜுக்கு சேர்க்கணும். லைக் எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும்னு யோசிக்கிறீங்க? ஏதாவது ரஃபா ஐடியா? 3 to 4 years ப்ரோ. 3 to 4 years. ஸோ 3 to 4 yearsன்னு சொன்னாலே அது ஷார்ட் டேர்ம்னு தான் சொல்லுவாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு குறைவா எதுவா இருந்தாலும் அது ஷார்ட் டேர்ம் தான். அதை எடுத்துட்டு போய் நீங்க ஈக்விட்டியில போடுறீங்கன்னு சொல்லி, ஈக்விட்டின்னு சொல்லும் போது பேசிக்கா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல SIP ஆரம்பிக்கிறத ஈக்விட்டின்னு பொதுவா எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா எது சொன்னாலும் அதுதான் ஈக்விட்டி. ரைட்டா? அதுல போடுறீங்கன்னா அந்த 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கல்யாண தேவை வரும்போது, அப்படி காசு எடுக்கணும்னு வரும்போது அது நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்மால் கேப் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஒரு 2-3 வருஷமாவே எல்லாரும் ஸ்மால் கேப்ல நான் SIP பண்றேன், ஸ்மால் கேப்ல SIP பண்றேன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யாரோட போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்கனாலும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஒரு 20% நெகட்டிவ், 15% நெகட்டிவ், 30% நெகட்டிவ். இப்போ நீங்க அவசரமா இல்ல கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. கடைசியா ஏதோ ஒரு ட்ரம்ப் மாதிரி இல்ல ஏதோ ஒரு உலக நடப்பு ஏதோ நடந்து மார்க்கெட் பெருசா விழுந்ததுன்னா அந்த 10 லட்ச ரூபாயில 3-4 லட்ச ரூபாய் காணாம போயிட்டு இருக்கும். லிட்டரலா நெகட்டிவ்ல இருக்கும். நீங்க போய் எடுக்கணும்னா 6 லட்சம் தான் எடுக்க முடியும். ஸோ ஷார்ட் டேர்ம் தேவை இருக்கு. யாருமே
இந்த ஈக்விட்டி பேஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடக்கூடாது. குறைஞ்சபட்சம் இப்படி யோசிச்சுக்கோ, 5 வருஷத்துக்குள்ள எனக்கு தேவை வரும்னா அதை நான் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஸ்டாக்லயோ இல்ல ஈக்விட்டில எதுலையுமே போடக்கூடாது. உங்களோட சிச்சுவேஷனுக்கு நீங்க ப்ராபப்ளி என்ன பண்ணலாம், ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். ஹைபிரிட் ஃபண்ட்னு சொல்லும் போது ஈக்விட்டி கொஞ்சம் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதுல கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுக்கலாம். இதை தாண்டி நீங்க பண்ண வேண்டியது என்னவா இருக்கும், பேங்க்ல எஃப்டியாவோ இல்ல ஆர்டியாவோ இல்ல இப்போ மாசம் மாசம் உங்களால ஒரு 10,000 ரூபாய் சேர்க்க முடியும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பேங்க்ல போயிட்டு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி மாசம் மாசம் ஒரு 5,000 ரூபாய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 தேதியில பிடிச்சிக்குவோம். ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு மெச்சூரிட்டி போடுவீங்க. பேங்க்ன்றதுனால பிக்சடா ரிட்டர்ன் வரும்னு கேரண்டியா உங்களுக்கு தெரியும். அதாவது திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸ் ரைட்டா. இப்போ உங்க சிச்சுவேஷனுக்கு நீங்க இப்படிதான் அப்ரோச் பண்ணுவே தவிர எல்லாரும் எஸ்ஐபி சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா நீங்க எஸ்ஐபில போட முடியாது. ப்ரோ இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கண்மூடித்தனமாக நீங்கள் எஸ்ஐபியில் போட முடியாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. பட் ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இப்போ தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது க்ரோ ஆகிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. நிறைய பேருக்கு முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாத காலங்கள் இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியுது, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறப்போ எஸ்ஐபி மட்டும்தான் பப்ளிசிட்டி மட்டும்தான் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா வேற யாருமே எதுவுமே பேசுறது இல்லை ப்ரோ. எல்லா காமன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் வீடியோ இல்லைங்க அப்படின்னு சொல்ற முடியாதுங்க. இப்போ நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கன்றத பொறுத்து தான். இப்போ நீங்க ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லிட்டு வேற வேற கேட்டகரியில எல்லாரும் ஃபாலோ பண்றீங்கன்னா சிலர் எஸ்ஐபின்னு பேசுவாங்க. இப்போ என்ன எடுத்தீங்கன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி ஸ்டாக் பாண்டுன்ட்டு ஏதோ பேசிட்டு இருப்பேன்னு வச்சோம். அதே மாதிரி ஒரு நபரை பொறுத்து சிலர் பாண்ட்ஸ் பேசுவாங்க, சிலர் கோல்டு பேசுவாங்க. ஸோ இல்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை பொறுத்து அல்காரிதம் உங்களுக்கு அதை எடுத்துட்டு வந்து காட்டிட்டே இருக்கும்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஜென்ரலா நீங்க சொல்றது படி ரொம்ப அதிகமா விளம்பரம் பண்ணப்பட்டு ரொம்ப அதிகமா வெளியில தெரியக்கூடாது இந்த எஸ்ஐபின்றது தான் கரெக்டா. அதனால நீங்க அது ஒரு காமனான இன்ஸ்ட்ருமெண்டா சொல்றீங்க. ஆக்சுவலா அது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கூட. அதாவது ஒரு நல்ல ஒரு செட்டப்னு சொல்லலாம். எஸ்ஐபி இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல செட்டப்னு சொல்லலாம். அதாவது மாசம் மாசம் என்னன்னாலும் நான் சேர்ப்பேன்பா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கோலுக்கு நான் சேர்க்கிறேன்னா எஸ்ஐபி உண்மையா ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா ஷார்ட் டேர்ம்ல பண்ணாதீங்கன்றதா சொல்றேன். ஸோ உங்களோட பர்சனல் கோல்ஸ் தெரியாம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணணும்ன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மிஸ்டேக்கா மாறும். ப்ரோ இப்போ நீங்க மேரேஜ்னு எடுத்தனால நான் கேட்குறேன் ப்ரோ. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. என்னன்னா வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க ஒரு 24 25 வயசுக்கு மேலே இப்போ வேலைக்கு போகல, இல்லை வந்துட்டு ஒழுங்காக காசு சேமிச்சு வைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, அவனுக்கு ஒன்று கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும், ஒரு கல்யாணம் பண்ணால் எல்லாமே சரியாக போயிடும், அவன் எங்கேயோ போயிடும், ஓன்னு வந்துருவானுவாங்க. இது உண்மையாலுமே ஃபினான்ஷியலி நம்ம நல்லா இருக்கணும்னா ஒரு கல்யாணம் பண்ணி அது ஆக்சுவலா வந்து நீங்க சொல்லும் போதே எனக்கு தோன்ற முதல் டைலாக் என்னன்னா, இந்த சூரிய வம்சம் படத்துல வந்து பெரிய சார்த்துக்குமார் சின்ன சார்த்துக்குமார் சொல்லுவாரு, இது ஒரு உதவக்கரை, அதை நம்பி வந்து இது ஒரு உதவக்கரன்ட்டு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போய் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் தாங்க ரைட்டா. ஸோ அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திரிஞ்சிருவான்லாம் சொல்ல முடியாது. ஆனா ப்ராபப்ளி நான் ரியல் லைஃப்ல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றேன், ஒரு 2-3 ஃப்ரெண்டு நான் பர்சனலா பார்த்திருக்கேன். ஒரு 4-5 வருஷம் உண்மையாவே வேலைக்கு போகாம அந்த பசங்க திடீர்னு அவங்க ஃபேமிலியில வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க, வேலைக்கே போலனாலும் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணி வச்சிட்டாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். மேபி அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்க ஆரம்பிச்சதும் இடமும், அதாவது இதுக்கு மேல அப்பாவோட வருமானத்தை நம்பி நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஏதோ ஒரு குத்த ஆரம்பிச்சிருக்கும், இல்ல ஒரு மாதிரி தப்பா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும், போக ஆரம்பிச்சிட்டான். இவன் சொல்லி பொன் குழந்தை பிறகுது, இதுக்கப்புறம் அவனுக்கு இன்னும் பொறுப்பும் பயமும் அதிகரிக்குது, அதனால அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லலாம். சோ இது கேஸ் டு கேஸ் மாறுங்க. இப்போ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டுல ஒரு பையன் இருந்து அவனுக்கு இது மாதிரி நீங்க பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. ஸோ கால் கட்டு போட்டா திருந்துவாங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ் டு கேஸ் பேசிஸே தவிர மொத்தமா வாழ்க்கையை நாசமா போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது பர்சனலாவே நமக்கு வந்துடணும். அதாவது காலேஜ் முடிக்கிறோம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல வேலைக்கு போக ஆரம்பிப்போம். வேலைக்கு தான் போகணும்னு கிடையாது, பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ண போறீங்க, ஏதோ ஒரு வகையில சம்பாதிக்க ஆரம்பிக்க போறீங்க, உங்களுக்குன்னு பொறுப்பு வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா ஈவென்ச்சுவலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது பெட்டர்னு எனக்கு படுது. ரேண்டமா ஒண்ணுமே தெரியாம பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்தோம்னா சடனா ஹேண்டில் பண்ண முடியாம போயிடும் தான் எனக்கு. கரெக்ட் ப்ரோ. இப்போ ஒரு ஏஜ் 25ல இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரகிளை சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்னன்னா வந்துட்டு ஒரு 23 வயசு வரப்போ தான் நாங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம். வேலைக்கு ஜாயின் பண்ணோடனே சம்பளம் வாங்கினோடனே சரி ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இப்போ தான் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி இந்த மாதிரி காரணங்கள் வர்றப்போ வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுங்கன்றாங்க. சரி ஓகே எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுறோம், அப்பா அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருங்க, ஃபஸ்ட்டு அவங்களோட சேவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே சேவ் பண்ணுறோம். அதுக்கடுத்து உங்கள் மேரேஜுக்கு பிளான் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே மேரேஜுக்கு பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுங்கன்றாங்க. சரி பிளான் பண்ணுறோம். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கன்றாங்க. சரின்னு பிளான் பண்ணுறோம். இதெல்லாம் பிளான் பண்ணி மூச்சு விட்டா 60 வயசு ஆயிருது ப்ரோ. என் வாழ்க்கையே நான் வாழலை. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது ஒரு 25 வயசுல இருக்கவங்களுக்கு. இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம்? இல்லைங்க, இப்போ நீங்கள் சீக்வன்ஸாக ஒரு ஐட்டம் சொல்லிட்டே வந்து இது இன்னைக்கு நேற்று ப்ராப்ளம்லாம் கிடையாதுங்க. இது நம்ம ஜென்ரேஷன் முன்னாடி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதே சீக்வன்ஸில் தான் போயிருக்கும். போ வேலைக்கு போ, சம்பாரி, இதை பண்ணி வீடு வாங்கு, கல்யாணம் பண்ணு, குழந்தைய வள, இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுன்னு போவோம்.
இவென்ச்சுவலி இப்போ இருக்க எக்கனாமிக் சுச்சுவேஷன்ல அதுவும் பர்டிகுலரா விலைவாசிலாம் ரொம்ப ஏறுறதுனால இன்னும் அந்த ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு பெருசா தெரியுது. ஆக்சுவலான சொல்யூஷன் இதுக்கு என்ன? நியாயமா நீங்களே யோசிங்க. இது எல்லாமே எனக்கு சீக்கிரம் நடக்கணும்னா ரூட் காஸ்ட்ல தானே அட்ரஸ் பண்ணணும். அதாவது நான் நிறைய சம்பாரிச்சேன்னா நான் நிறைய சீக்கிரமா சேர்க்கலாம், நான் சீக்கிரமா எமர்ஜென்சி ஃபண்டு சேர்க்கலாம், ஆனா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவேன். 20 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் 15 வருஷத்துலயோ 12 வருஷத்துலயோ நடக்கும். ஸோ நம்மளோட அதாவது அடிப்படையா என்ன தேவை? அதிகமா சம்பாதிக்கணும். இப்போ இதுக்கு நார்மலா சில கேள்விகள் வரும். அதிகமா சம்பாதிக்கணும்னு சொல்றீங்களா, அதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் நம்மளால வழி சொல்ல முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, என் ப்ரொஃபஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், நீங்க கம்ப்ளீட்டா வேற ஏதோ ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. ஓகேவா? நீங்க இந்த ஸ்டுடியோ இல்ல யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன், தம்ப்நெயில் ஐடியாஸ் இதெல்லாம் உங்களோட ப்ரொஃபஷனை பத்தி எனக்கு 100% தெரியுமானா தெரியாது. ஆனா உங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரியும். இப்போ இப்படி வரும், டெய்லி நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க. மேபி நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கிறதுனாலயோ இல்ல அந்த ஃபீல்ட்லயே இருக்கிறதுனாலயோ யூஸ் பண்ணுவீங்க. அதை தாண்டி கன்சியூமராகவும் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 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 அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துக்கு என்ன பார்த்தோன்னே தெரியாம அதை பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டா? ஆனா அதே மணி நேரத்துக்கு, அதே அரை மணி நேரமோ இல்ல அதே 15 நிமிஷத்துக்கோ ஒவ்வொரு நாளும் உங்க துறையில நீங்க முன்னேறதுக்கு, இப்ப நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்க, அது சார்ந்து ஏதாவது கண்டென்ட் பாக்குறீங்கன்னா 99% மக்கள் பார்க்க மாட்டாங்க. பெருசா ஒண்ணும் கிடையாது. வேஸ்ட் பண்ற டைம்ல கொஞ்சம் உருப்படுற மாதிரியான கண்டென்ட், அதாவது என்னோட கோர்ஸுக்கு சம்பந்தப்பட்டு என்னோட ப்ரொஃபஷனுக்கு சம்பந்தப்பட்டு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டு என் ஸ்கில் அதிகரிச்சேன்னா என்னோட வருமானம் ஏறும். அந்த வருமானம் ஏறிச்சுன்னா என்னால அதிகமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா சேவிங்ஸ் ரேட்னு ஒன்று சொல்லுவாங்க. சேவிங்ஸ் ரேட்னா என்னன்னா, நான் மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதுல நான் எவ்வளவு பர்சன்டேஜ் சேவ் பண்றேன். 10,000 சம்பாரிச்சு 3,000 ரூபாய் சேர்த்தேன்னா 30% சேவிங்ஸ் ரேட். இது 50%க்கும் மேல இருந்தாதான் ஒரு நபர் 15-20 வருஷத்துலயாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு எய்ம் பண்ண முடியும். அதிகமா சேர்த்தா மட்டும்தான் அவர் சீக்கிரமா பினான்சியல் இண்டிபெண்டன்ஸோ இல்ல அவர் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் முடிக்க முடியும். அப்போ அதிகமா சம்பாதிக்கிறத தவிர வேற சொல்யூஷனே கிடையாது. அதை விட்டுட்டு எனக்கு குயிக்கா மணி வேணும், நான் இந்த ஸ்டாக்ல போட்டேன், நாளைக்கு அது 3 மடங்கு ஆயிடுச்சு, நாளைக்கு இல்ல எனக்கு ஒரு 3 மாசத்துல அது 10 மடங்கு ஆகணும்னு ஆசைப்பட்டா அது லிட்டர்ல நடக்காது. அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரு. அப்படி ஒரு ஸ்டாக்கே நீங்க ஐடென்டிஃபை பண்ணாலும் நீங்க 5,000 ரூபாய் போட்டுட்டு அது 10 மடங்கே ஆனாலும் 50,000 ரூபாய் தான் இருக்கும். அப்போ நம்ம கிட்ட கேபிட்டல் அதிகமா இருந்தாதான் அந்த 10 மடங்கு நம்மளோட லைஃப் சேஞ்சிங் மணியா இருக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணுங்க. நீங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இல்ல என்னோட ஸ்கில்லிலே இப்போ இப்படி வரவங்க ரொம்ப சிம்பிளா ஒரு நம்பர் சொல்றேன். நீங்க முதல்ல வேலைக்கு போக ஆரம்பிக்கிறீங்களா, சும்மா ரஃபா மேபி நீங்க பர்சனலி ஷேர் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா கேட்கறாங்க. நீங்க முதல்ல வேலைக்கு எந்த வருஷம் போனீங்க? 2021 ப்ரோ. 2021 எண்டிங். ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா? அப்போ உங்களோட வருமானம் எவ்வளவு? 20,000 ரூபாய் கிட்ட இருந்துச்சு. இப்போ எவ்வளவு சொல்ல விரும்பல. சும்மா சரி ஓகே, ஒரு ரஃபா நான் ஒரு 80,000 ரூபாய் நஷ்டம் பண்ணிக்கலாமா? இல்ல நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா 80,000 ரூபாய் நஷ்டம் பண்ணி சரியா? இப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. CAGR கால்குலேட்டர்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு போயிட்டு நான் 20,000 ரூபாய்க்கு சம்பளம் ஆரம்பிச்சேன், இப்போ 80,000 ரூபாய் இருக்கு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வரும். 15%, 12%, 14%, 20% ஏதோ ஒன்று வரும். இது ஒரு நபருக்கு 12%க்கும் கீழே இருக்குன்னா, அதாவது வருஷம் அவங்களோட வருமானம் 12%க்கும் கீழே வளர்ந்துட்டு இருக்கா, அவங்க ரொம்ப ஸ்லோவா அவங்களோட கரியர்ல ப்ரோக்ரஸ் ஆறாங்கன்னு அர்த்தம். ஏன் 12% சொல்றேன்னா, ஜென்ரலா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெருசா சம்பள உயர்வு வராதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்லோ மூவிங், ஸ்லோவா தான் நடக்கும். பிரைவேட்ல நல்லா வளரும்னு சொல்லுவாங்கல்ல. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கே ஆவரேஜா 10-12% ஈஸியா வளருது. சில கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 15% கூட வளரலாம். அப்ப நம்ம அந்த வேகத்துல கூட ஒரு பிரைவேட் ஃபீல்ட்லயோ இல்ல வேற எங்க இருந்தோ வளர்க்க முடியல. ஆனா நம்ம ஸ்லோவா சம்பளத்தை வளர்த்துட்டு இருக்கோம் அர்த்தம். இந்த நம்பர் அதிகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது எவ்வளவு அதிகரிக்குதோ நீங்க சொன்ன எல்லா பினான்சியல் ஸ்டெப்ஸையும் சீக்கிரமா முடிக்க முடியும்ன்றதுதான் என்னோட பர்சனல். ஓகே ப்ரோ, இது இந்த SIP-யோட ஆட் ஆன் கொஸ்டினா கேட்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்னா, பல பேர் இங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களால SIP ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன்ட்ட நான் பேசும்போது வந்து கேட்டேன், SIP ஸ்டார்ட் பண்ணும் ப்ரோ, எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக எனக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணும் ப்ரோ. ஏன் நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டால், இல்லை ப்ரோ டிமேட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன் ப்ரோ, அதில் தானே பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பேசிக்கே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அது ஆக்சுவலா தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா இப்போ நீங்க வேலைக்கு போன 1-2 வருஷமோ இல்ல நான் வேலைக்கு போன 3-4 வருஷமோ எனக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இது ஆப்வியஸா ஒரு லேர்னிங் ஃபேஸ் தான். லேர்னிங் ஃபேஸ்ன்னு சொல்லும் போது நான் போய் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சேன்னா முதல்ல சொல்றேன், ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டாக்னா என்ன, நான் எங்க வாங்கணும் அப்படின்னு யோசிச்சா கம்பெனியோட வெப்சைட்ல இருக்கும் போல. இப்போ கோல்கேட்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதோட ஸ்டாக் வாங்கணும்னா கம்பெனியோட வெப்சைட்ல போனேன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டாக் அவங்க உருவாக்கி கொடுப்பாங்கன்ற அளவுக்கு ரொம்ப மட்டமான ஒரு புரிதல்ல தான் நான் ஆரம்பிச்சிருப்பேன். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் ஈவன் சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும், ஸ்டாக்ன்றது ஃப்ரீ ஃப்ளோட்டா பப்ளிக்ல இருக்கும், எல்லா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் வாங்க போறோன்றதே அப்புறம் தான் கத்துப்போம். இதை ஈவன் சொல்ல எல்லாரும் கத்துப்பாங்க. ஆனால் கத்துக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு நீ சொல்லு,
நீ சொல்றதை மட்டும் தான் நான் கேட்பேன்ட்டு யாரையோ ஒருத்தரை சார்ந்து இருந்தாங்கன்னா நாளைக்கு அந்த யாரோ நமக்கு சொல்லாம போயிட்டா, இல்லைன்னா அந்த நாலேஜே நம்மளுக்கு கிடைக்காம போயிருச்சுன்னா, இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ பேர் சொல்லியே சில ஃபண்ட் எல்லாம் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ரைட்டா? ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹிட் ஆகிட்டே வரும். அப்படி சொல்லணும்னா இந்த SBI PSU ஃபண்டு, ஆதித்ய பிர்லா PSU ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இட்டு. ஏன் இட்டு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அது ஒரு 90% ரிட்டர்ன் கொடுத்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எல்லாம் நல்லா ஏறி மேலே போயிடுச்சு, எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. சரி, நான் இதை வாங்கி போடுறேன்ட்டு வாங்கி போடுறேன். வாங்கி போட்டு 6 மாசம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ பார்த்தா -30%, -20% மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் ஃபண்ட் ஏதோ ஒன்று எங்கேயோ கேள்விப்படுறாங்க, வாங்கி போடுறாங்க. அப்புறம் போய் பார்த்தா -20, -30. பந்தன் ஸ்மால் கேப்னு ஏதோ வாங்கி போடுறாங்க, இல்ல மோத்திலால் மிட் கேப், சும்மா ரேண்டம் பேர் தான். எல்லாம் தப்பான ஃபண்டு, கரெக்டான ஃபண்ட்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ட்ரெண்டாவது. யாரோ சொல்றாங்க, எங்கேயோ கேட்டேன்னு நான் வாங்கி போட்டேன்னா அதுல இருந்து நான் வெளியில வரணுமா, அதை கண்டினியூ பண்ணணுமா, அதை பத்தி யாரும் அதுக்கப்புறம் பேச போறது கிடையாது. ஒருவேளை பேசினா நீங்க கேட்டு ஃபாலோ பண்ணி அதை போட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுல மாட்ட போறது நீங்க தான். அப்போ இனிஷியலா நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்மூடித்தனமா எடுத்துட்டு போய் நம்ம போட முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். ஸோ அவருக்கு அந்த டிமேட் பத்தி தெரியாதது ஒரு தவறான புரிதல்லாம் கிடையாது. இப்போ அவர்கிட்ட நீங்க பேசும்போது ப்ராபப்ளி நீங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்கன்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? நீங்க சொல்லிருப்பீங்க, இல்ல இது தேவையில்ல, நீங்க ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல நீங்க வந்து கேம்ஸ் கார்வி எங்கேயாவது போய். கரெக்ட் ப்ரோ. பட் என்னோட இது என்ன இருந்துச்சுன்னா, இப்போ எவ்வளவு தூரம் பிளைண்டா வீடியோ பாக்குறாங்க. அதாவது எஸ்ஐ போனா டிமேட், ஒரு டிமேட் அக்கௌண்ட் பண்ணுங்க, எஸ்ஐ பண்ணுங்கன்றத மட்டும்தான் அவங்க ஒரு ரெஜிஸ்டர் இருக்க ஒழிய, இல்ல டிமேட் தேவையில்லை, நம்ம எஸ்ஐபி நம்ம நினைக்கிறப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது இல்லாம ஒரு ப்ரொகாஸ்டினேஷனுக்கு ஒரு காரணமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள். அதாங்க, அதுதான் சொல்றேன். லைக் ஈவென்ச்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வரீங்கன்னா சிம்பிள் லாஜிக், நீங்க போன் வாங்க போறீங்கன்னா இப்போ 18-20 வயசு 30 வயசு இந்த எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. போன் வாங்க போறீங்கன்னா ரிசர்ச் பண்ணாம போன் வாங்க போறது கிடையாது. அந்த போன்ன்றது என்ன, ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ண போற ஒரு சின்ன விஷயம் தான். அதுக்கே அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா லைஃப் லாங்கா சேர்க்க போறோம். ஏதோ ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கோ, ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு படிப்புக்கோ, ஃபியூச்சருக்கோ 10 வருஷத்துக்கோ சேர்க்குறீங்கன்னா அதை விட பெரிய வேல்யூ. அப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்ன்றதான். ரிசோர்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ ஆன்லைன்ல வந்து ரிசோர்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் தேடினீங்கன்னா யாரோ ஒருத்தர் நல்லபடியா தான் சொல்லியிருப்பாங்க, கண்டென்ட் இருக்கும், தேடி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு போடலாம். ஆனால் அந்த எஃபர்ட் அவங்க தான் போடணும்னு சொல்றேன். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சிக்கிறதுக்கு எஃபர்ட் போடுறதுக்கு நேரமோ இல்ல கெப்பாசிட்டியோ கிடையாதுன்ற பட்சத்துல ஏதோ ஒரு அட்வைசரோ இல்ல யாராவது பினான்சியலி லீகலா எங்கேயாவது ரெஜிஸ்டர் ஆயிட்டு செபியோட ரெஜிஸ்டர் ஆயிட்டோ எங்கேயோ இருப்பாங்க, யாரோ ஒரு அட்வைசரி சர்வீஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் எக்ஸ்பர்டைஸ் வாங்கிட்டு பண்ணிடலாம். ஏனோ தோணுன்ட்டு என் மனத்தை எடுத்துட்டு போய் ஏன் போடுறேன்னே தெரியாம ஏதோ ஒரு வீடியோ பார்த்து போட்டேன்னா நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தான் அதிகமா இருக்கும் நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்கா கத்துக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். ப்ரோ இப்போ ஒரு உங்க வீடியோஸ்லாம் பாக்குறப்போ நீங்க இந்த பிளானிங்லாம் அடிக்கடி சொல்லுவீங்க ப்ரோ, உங்க சேலரி இவ்வளோனா பிளான் எப்படி பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம பேசிக்கா ஒரு மிடில் கிளாஸோட சேலரி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப கம்மியா இருக்கு, நான் ஆவரேஜா எடுத்துக்கிறேன் ப்ரோ, 25,000 ப்ரோ இருக்குன்றப்போ, இந்த 25,000 இருக்கப்போ நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அது ஒருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகே, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இவ்வளோ வச்சுக்கோங்க, சேவிங்ஸுக்கு இவ்வளோ வச்சுக்கோங்க, உங்க ஸ்பெண்டிங்ஸ் இவ்வளோ வச்சுக்கோங்கன்னா என்ன அந்த கிராஃப் எப்படி ப்ரோ கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு என்ன பார்ப்போம், ரைட்? ஸோ நீங்க 25,000 சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனா அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு மாசத்துக்கு செலவாகுதுன்றதா முதல் கொஸ்டின், கரெக்டா? அது தெரியாம நம்ம குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால எந்த பிளானுமே பண்ண முடியாது. அதாவது ரஃபாவது தெரியணும், எனக்கு மாசம் மாசம் எப்படியா இருந்தாலும் ஒரு 15,000 20,000 அப்படின்ட்டு ஒரு ரஃப் நம்பராவது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ 20 போயிருச்சு, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நம்ம குறைக்கணும்னு நினைச்சா ஓரளவுக்கு தான் குறைக்க முடியும். அதை நான் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை கட் பண்றேன் அதை கட் பண்றேன்னா எவ்வளவு குறைக்க முடியும்? கம்மியா தான் குறைக்க முடியும். அப்ப அந்த 20 போயிருச்சுன்னு வச்சுக்கோ, மீதி இருக்க 5க்கு நம்ம பிளான் பண்ண போறோம், ரைட்டா? அதுதான் பாசிபிள். மோஸ்ட் பீப்புளுக்கு அதான் பாசிபிளா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலையில ஒரு ஃபேமிலி நடத்துனா குறைஞ்சது 20,000 ரூபாய் தேவைன்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 5,000 ரூபாய்க்கு நான் என்னென்ன பண்ணணும்ன்றதை பிரிச்சுக்கோ, ரைட்டா? இப்போ நீங்க சொன்ன அதே ஆர்டர் தான். நீங்க முன்னாடி ஒரு ஆர்டர் சொன்னீங்கல்ல, எமர்ஜென்சி ஃபண்ட் சேரு அப்படின்னு சொன்னீங்க. எல்லாரும் சேர்க்கிற மாதிரி தான் நம்ம பேசுறோம். ஆனா இன் ரியாலிட்டி நான் போல் அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவேன். போல் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு பெரிய மக்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓட் பண்றாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 35% மக்கள் கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் எதுவுமே கிடையாது. அதாவது லிட்டரலா அடுத்த மாசம் வருமானம் வரலன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னால குடும்பத்தை ஓட்ட முடியாது, அந்த சூழ்நிலையில தான் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு 30% மக்கள் வந்து என்னால 1 மாசம் இல்ல 2 மாசம் தாக்கு பிடிக்க முடியும்ன்ற நிலைமையில இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 50-60% மக்கள் கிட்ட போதுமான அளவுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? 20,000 ரூபாய் மாச செலவுன்னு தெரிஞ்சிருச்சு, திடீர்னு வருமானம் போயிருது, இல்ல திடீர்னு என்னால வேலைக்கு போக முடியல, உடம்பு சீட்லாம் போயிருதுன்னா அதை பாத்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2-3 மாசத்துக்கு என்கிட்ட ரெடியா எங்கேயோ காசு இருந்ததுன்னா ஒரு தைரியம் இருக்கும் என்கிட்ட. அப்பா இருக்குப்பா, பரவாயில்ல, நான் எங்கேயா போய் வேலை தேடிடுவேன், அது வரைக்கும் இதை வச்சு ஓட்டிடுவேன்னு ஒரு தைரியம் இருக்குல்ல.
அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதை எடுத்துட்டு போய் இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நான் வந்து கோல்ட்ல வச்சுக்கிட்டா, ஈக்விட்டியில வச்சுக்கிட்டா, இல்ல அந்த மாதிரி கேள்வியே கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இது என் பணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேங்க்ல ஆர்டியாவோ எஃப்டியாவோ எங்க இருந்தா அது சேஃபா இருக்கும், எங்க இருந்தா நான் அதை தொடாம இருப்பேன், என் பணம் இல்லைன்னு நான் ஒதுக்கி வச்சிட்டேன், பிரச்சனை வந்தா எடுக்கிறேன்றது தான் முதல் ஸ்டெப்பே. ஸோ அது இல்லைன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இப்போ 5000 ரூபாய் சேர்க்க முடியுதுன்ற பட்சத்துல ஒரு 2500 ரூபாவோ இல்ல 3000 ரூபாய்க்கும் இந்த ஆர்டிஐ ஓபன் பண்ணி விட்டுருங்க. இவென்ச்சுவலி ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ இந்த டார்கெட் அச்சீவ் பண்றீங்க. அதாவது நமக்கு என்ன தேவை, இந்த கேஸ்ல 60,000 ரூபாவது எனக்கு வேணும்ன்றது தான் டார்கெட். அதை எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல அச்சீவ் பண்ணி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டை பத்தி பெருசா யோசிக்க வேண்டாம். எப்போ யோசிக்கிற மாதிரி இருக்கும்னா, ஒருவேளை உங்களோட எக்ஸ்பென்சஸ் உயர்ந்துச்சுன்னா, இப்ப 20,000 ரூபாய் என் வாழ்க்கையோட இது அது இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு, 30-40 ஆயிடுச்சுன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டையும் திருப்பி ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படினாலும் 3 மாசம் என்னால ஓட்ட முடியும்னு இருக்கும். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா 12 மாசம் ஓட்ட முடியாம இருந்தாலே சூப்பர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும். நான் பார்த்து பண்ணா ஒரு வருஷம் வேலை இல்லைனாலும் பார்த்து பண்ணான்றது ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஆனால் பேர் மினிமம் எல்லாருக்கும் இந்த 3 மாசத்துக்கு தேவை. இதுக்கு அடுத்தது ஒரு ஃபேமிலியில இருக்கிறதுலே பெரிய எக்ஸ்பென்ஸ் என்னங்க, திடீர்னு வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான். இப்போ ஏதோ ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ இல்ல உடம்பு சரியில்லாம போகுது, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனீங்கனாலே குறைஞ்சது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுன்னு வாங்கிடுவாங்க. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சேர்ந்து ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சேர்த்து இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பில்லு தான் இந்த மொத்த காசும் காணாம போயிடும். அப்போ அதுக்கு ஒரு சேஃப் கார்டு தேவை. இப்போ என் ஃபேமிலியில யாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுதுன்னா என் கையில இருந்து போகக்கூடாது, அதை கவர் பண்ண எனக்கு ஒன்று வேணும்ன்றதான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். ரெண்டாவதா நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது இதுதான். இப்போ மீதி இருக்க 5000 ரூபாயில இது ரெண்டத்தை மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். மீதி இருக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த கேப் நம்மளுக்கு குறைவா இருக்கு. 25 சம்பாதிக்கிறேன், 20 செலவாகுதுன்னா 5000 ரூபாய் பத்தல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கேப்பை உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணணும். இது மறுபடியும் அந்த முதல்ல சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் போகுது. அதிகமா சம்பாரிச்சாதான் அதை பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என் வருமானத்தை ஒரு 40 மாத்திக்கிறேன், என் செலவு 20 வச்சுக்கிறேன், மீதி இருக்க 20ல என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்ன்றதுதான் ரைட். ஸோ அப்படி நீங்க வரும்போது மீதி இருக்க எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு கோல் இல்லைன்னா லாங் டேர்ம் கோல் இருக்குன்னா மீதி இருக்க எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்ரோச் சிம்பிள். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி, அடுத்து டேர்ம் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதுக்கு அடுத்தது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போவீங்க. அதுக்காக இதை நான் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் கூட சேர்க்காம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இருக்க காலத்துல 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு கூட எஸ்ஐபி பண்ணணும். எஸ்ஐபி தான் பண்ணணும்னு கிடையாது. ஏதோ கோல்டு சீட் போடுறது தான் போடுங்க. வேற எங்கேயோ ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஹேபிட்டுக்கு ஒரு அடித்தளத்தை போடுறதுக்கு ஆரம்பிச்சு விட்டுருங்க. அப்பதான் நான் பண்ணிட்டு தான் பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல திடீர்னு ஆரம்பிக்கணும்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த ஹேபிட் உருவாக்க கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ப்ரோ இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சைடு வந்துடலாம் ப்ரோ. இப்போ நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்க சைட்லயும் அது ஃபேட் ஆகிட்டு இருக்கு, பட் அவ்வளவா கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போறது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயம். ஒன்று நிலம், இன்னொன்று தங்கம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அதை பாஸ் ஆன் பண்ணும், இன்னொன்று ஒரு சொந்த வீடு. இதை நீ அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நம்ம உண்மையாலுமே இதில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்கள் நினைப்பீங்க? அதாங்க, இது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு எமோஷனல் ஆஸ்பெக்ட். அந்த ஃபேமிலிக்குன்ட்டு சில எமோஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை நம்ம டிபேட்டே பண்ண முடியாது. அது பர்சனலான விஷயம். இப்போ இந்த ஃபேமிலிக்கு இதெல்லாம் வேணும். இப்போ ஒரு ஃபேமிலிக்கு வீடு இல்ல, ரொம்ப நாளா வீடு இல்லாம கஷ்டப்படுறேன், வீடு வாங்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா இது ஃபினான்சியலி கரெக்டா தப்பான்லாம் எதுவுமே கேள்வியே கிடையாது. அது பேசக்கூட கூடாது. அது வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா வாங்கி தான் ஆகணும். வேற எதுவே கிடையாது. இப்போ இதை அப்படி பார்க்காம அசெட்டா பார்க்க போறீங்க, இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்டா தான் பார்க்க போறீங்கன்னா அப்போ டிபேட் வேற மாதிரி மாறும். ரைட்டா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அசெட் கேட்டகரியில் வேணாலும் போட்டுக்கோங்க, எதுல வேணாலும் வாங்கிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை அண்டர் வேல்யூடா இருக்கும் போது வாங்குறது முக்கியம். அதாவது இப்போ கோல்டு யூஸ்வலா என்ன நடக்கும்னா நியூஸ்ல டெய்லி விலை சொல்லுவாங்க, ஏறுதுன்னு விலை சொல்லுவாங்க. அது ஏறாதப்போலாம் மக்கள் பெருசா ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே சும்மா ஜாலியா இருந்துருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க, ஃப்ரீயா விட்டுருவாங்க. அந்த ஏறுதுன்னு ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகுதுல்ல, அந்த பரபரப்பு கிரியேட் ஆயிட்டு திடீர்னு ஏதோ ஒரு நாள், அதாவது அது 1000 ரூபாய் ஏறி இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு நாள் 50 ரூபாய் குறைஞ்சிருக்கும். அன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நீ விழுந்துருச்சுடா போய் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பீக்ல இருக்கும் போது எதையுமே வாங்கக்கூடாது. கோல்டா இருந்தாலும் சரி, லேண்டா இருந்தாலும் சரி, ஈக்விட்டியா இருந்தாலும் சரி, எதுவா வேணாலும் இருக்கட்டும், அது பீக்ல இருக்கும்போது வாங்குறது நம்மளுக்கு அட்ராக்டிவ் கிடையாது. அவ்வளவுதான். டைவர்சிபிகேஷனுக்காக கோல்டும் போர்ட்ஃபோலியோல இருக்கணும். ரியல் எஸ்டேட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியிற நிலைமைக்கு போகும்போது அந்த பாயிண்ட்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோல அது இருக்கணும். மற்றபடி ஈக்விட்டி, பிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ நீங்க பாஸ் ஆன் பண்றதை பத்தி கேக்குறீங்கன்னா
இட் இஸ் அப் டு ஈச் ஃபேமிலி. ஒருத்தருக்கு என்ன தேவை, நான் பண்ணணும்னு விருப்பப்பட்டா பண்ணலாம். சிலர் பாஸ் ஆன் பண்ணணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் ஏன்டா என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிலர் அந்த மென்டாலிட்டிலையும் இருக்கலாம். இது பர்சனலான விஷயம் தான். இது என்னால இதுக்கு ஒரு பதிலுன்னு சொல்லிட்டு காமனா எதுவுமே சொல்ல முடியாது. ப்ரோ இப்போ ரீசன்ட் டைம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. பட் மெட்டல் சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது கமோடிட்டி சைடு பார்த்தீங்கன்னா கோல்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது, சில்வரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்னொரு சைடு என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே, காப்பர் தான் அடுத்த கோல்டு. அதை எல்லாரும் இப்பயே வந்து செக்ரிகேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ யூஸ் பண்ற இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் பயங்கரமா க்ரோ ஆகிட்டு இருக்கு. இவி வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ காப்பர் நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ டக்குன்னு அதை ஃபுல்லா வாங்க ஆரம்பிங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல பெரிய ஒரு பெர்சன்டேஜ் காப்பருக்கு வச்சுக்கோங்கன்றாங்க. ஸோ இது வருது, அது வருது, இதை மாத்துங்க, அதை மாத்துங்கன்றப்போ இப்போ நீங்க சொன்னது கரெக்ட் ப்ரோ. ஏன்னா பல பேர் இன்னும் வந்துட்டு அதை கத்துக்கணும்னு நினைக்கல. யாராவது சொல்லி கொடுப்பாங்கன்னு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க என்னன்னா, இன்னைக்கு இவர் சொல்றாரு இதை நான் வாங்கி வச்சுக்கிறேன், நாளைக்கு இவர் இதை சொல்றாரு வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோல பெர்ஃபெக்டா என்ன வேணுமோ அது இருக்கிறது இல்லை. அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அதுதான் இருக்கு. ஸோ என்னோட கோல்ஸுக்கு எதுவும் இல்லை. அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அதுதான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாங்க, அது நம்ம சொல்லும் போதும் இல்ல கேட்கும் போதுமே அது தப்புன்னு நம்மளுக்கு பட்டுருது. கரெக்டா? அதாவது அதுல தனியா யோசிச்சு இது கரெக்டா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கேட்கும் போதே அதாவது யாரோ சொன்னாங்க நான் வாங்கினேன் அப்படின்றதே வந்து ஒரு தப்பான ஆர்கியூமெண்ட்ன்றது வந்து கிளியரா தெரியுது. இப்போ பர்சனல் எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். நேற்று என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஓகே, என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன் எல்லாமே எனக்கு சொல்றான். நான் கேட்கிறேன், எதுக்குடா இந்த ஃபண்டு வாங்கினேன்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு என் ஆஃபீஸ்ல ஒரு பையன் எனக்கு சொன்னான்டா, சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து ஏதோ அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு அவன் வேலை செய்யற அளவுக்கு அதை புகழ்ந்து சொன்னான்னா, அவன் போர்ட்ஃபோலியோல இருக்கிறதுலே நெகட்டிவ்ல இருக்க ஒரே ஒரு ஃபண்ட் அந்த ஃபண்டு தான். அப்புறம் அவனே சொல்றான், டே அவன் ஒரு மென்டல்ரா, ஏன்டா வாங்கினேன்னு கேட்டா, டே அவன் ஒரு மென்டல்ரா. அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டான். டே நீ வாங்கின, அவன் சொன்னதை கேட்டு வாங்கிட்ட, உன் போர்ட்ஃபோலியோல நெகட்டிவா இருக்கு, இது உன் பணம், உன் போர்ட்ஃபோலியோ. அவனை இப்ப நீ திட்டி பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அப்போ யாரோ சொன்னாங்க, எதுக்கு வாங்குறேன்னே தெரியாம என் பணத்தை எடுத்துட்டு போய் போடுறது அந்த யாரோ சொல்றவங்க மேல தப்பு கிடையாது, அது என் மேலதானே தப்பு. நான் ஒண்ணுமே இல்லை, நான் கேட்கிறேன், அந்த ஃபண்டு பேர் கேட்கிறேன்னா போய் சும்மா கூகுள்ல அடிச்சு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவோ அந்த ஃபண்டை பத்தி இப்போ படி, அட்லீஸ்ட் பேர் தெரிஞ்சிச்சு, அப்ப போய் படிச்சுட்டு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, என்ன ரோலிங் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இதை நம்பி போடலாமா, இதுல போட்டா என்ன ஆகும், எனக்கு லாஸ் வருமா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணா தப்பு கிடையாது. ஸோ பேசிக்கா இதாங்க வரும். என் பணம், அதை பார்த்துக்க வேண்டிய கடமை என்னது, அது என் கோலுக்கு அலைனது தான். இதெல்லாம் யோசிக்காம நான் வாங்குறேன்னா அது என்னோட மிஸ்டேக் தான். அவுட் அண்ட் அவுட் நான் சொல்றேன். ரைட், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே கேட்டிருந்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு ஸ்டாக்கை யாரும் சொல்லி நான் வாங்கி வச்சு நான் நஷ்டப்பட்டு இருந்தேன்னா அப்பவுமே என் பேர்ல தான் அந்த மிஸ்டேக்கே தவிர அந்த சொன்னவங்க பேர்ல எல்லாம் மிஸ்டேக்னு நான் சொல்ல மாட்டேன். ரைட், ஸோ அதே மாதிரி ஒரு ஃபண்டோ இல்ல ஒரு ஸ்டாக்கோ அது தப்பு கிடையாது. அதை நீ என்ன பாயிண்ட்ல வாங்குறன்றது தான் தப்பு. இப்போ ஜென்ரலாவே நம்ம ஊர்ல வந்து ஜொமேட்டோனா தப்பு, ஜொமேட்டோ மோசமான கம்பெனின்ட்டு ஒரு அபிப்பிராயம் எல்லாமே இருக்கும். ரைட்டா? ஜொமேட்டோவையும் அது அதிபாலத்துல இருக்கும் போது யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு ஒரு 200%, 250% லாபம் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி நிறைய அசெட் கேட்டகரிஸ் எடுத்துப்போம். இப்போ கோல்டே தப்புன்ட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் போன வருஷம் பர்ஃபார்ம் பண்ணது கோல்டு மட்டும்தான். இல்ல சில்வர் தப்புன்னு நிறைய பேர் சொல்லலாம். அதே மாதிரி சில்வர் தான் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அசெட் கேட்டகரி எல்லாம் தப்பு கிடையாது. அதை நம்ம என்ன வேல்யூல வாங்குறோம்ன்றது மட்டும் தான் முக்கியம். அதாவது ரொம்ப சூப்பர் டூப்பர் கம்பெனி கூட எடுத்துவோம், அருமையான கம்பெனிஸே இருக்கும். ஆனால் 9 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிட்டு அது ரிட்டர்ன் கொடுக்காம இருக்குன்னா அதை நம்ம போய் பீக்ல வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ வாங்கும் போது அவங்க சொல்றது தப்பா, அந்த கம்பெனியே தப்பான்றது தாண்டி நான் வாங்கக்கூடிய விலை கரெக்டா அப்படின்றதையும் பார்க்கணும். அது எனக்கு பொருத்தமானதான்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி அதுக்கான எஃபர்ட் நான் போட்டிருக்கேன். அது கத்துக்கிறதுக்கு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எஃபர்ட் போட்டேன்ன்றது புரியாம நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாதுன்றதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்ரோச் ஃபார் இன்வெஸ்டிங். ப்ரோ இப்போ ஒரு ஃபினான்ஸ் சைட்ல இருக்கப்போ இப்போ நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்தோம்னா இதுதான் ஒரு கரெக்டான சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நீங்கள் வாங்கினா அது ஒரு கரெக்டான சம்பளம், உங்களால் இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்கு ப்ரோ, எதுதான் ப்ரோ கரெக்டான சம்பளம்? எவ்ரிதிங் பாய்ஸ் டவுன் டு வாட் இஸ் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ். உங்களுக்கு மாசத்துக்கு என்ன செலவாகுது இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 30,000 ரூபாய் செலவாகுதுன்னா 60,000 ரூபாவது நான் சம்பாதிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம். அதாவது என் செலவை விட 2 மடங்கு குறைஞ்சது நான் சம்பாதிக்கணும். ஏன்னா அந்த செலவு ஒவ்வொரு நபருக்கும் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் 5,000 ரூபாய் இருந்தாலும் என்னால் வாழ்க்கை ஓட்ட முடியும்னு ஓட்டுற குடும்பங்களும் இருக்கும். சிலர் வந்து 1 லட்ச ரூபாய் மாசத்துக்கு இருந்தாலும் ஓட்ட முடியாதுன்னு இருக்கும். அதாவது அந்த சர்ப்ளஸ் இருக்குல்ல, அந்த சேவிங்ஸ் ரேட் இருக்குல்ல, அதை 50% இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சேஃபர் சைட்ல இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெனரிக்கா 50,000 ரூபாய் தான் நீ சம்பாதிக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீ 50,000 சம்பாதிக்கணும் எல்லாருக்கும்லாம் சொல்ல முடியாது. அவனோட மாச செலவே வந்து 60,000 ரூபாய் 70,000 ரூபாவா இருக்கலாம். ரைட், ஸோ மேபி இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றது பெட்டர் தான் நான் சொல்லுவேன். உங்களோட செலவுகளை கண்டுபிடிங்க, அதை விட 2 மடங்காவது சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க.
அதை முடிஞ்ச அளவுக்கு சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுலையோ போட்டு வைக்க ட்ரை பண்ணுங்க. நான் ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒன்றதுக்கு முன்னாடி, இப்போ அந்த எஸ்ஐபி கொஸ்டின் கேட்டப்ப சொன்னீங்க, நானே இதுக்குள்ளே வர்றப்போ எனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். எனக்கு அந்த ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்போது நம்ம வந்து இப்போது ஃபினான்ஸ் வித் பூஷன் சேனல் ஃபாலோ பண்ணுறப்போ, இவர் ரொம்ப நாள் இதை படிச்சுட்டு இருக்காரு, எல்லாமே தெரியும் இவருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் கூட ஸ்டார்டிங் பீரியடில் எப்படி இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சால் அது எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் பீரியட் எப்படி இருந்தது? நியாயமான கொஸ்டின். இப்போ வந்து எனக்கு சிம்பிளுங்க. நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன், எடுத்துட்டு போய் எங்கேயோ போடணும், என் காசை எங்கேயோ சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கும் போது எனக்கு பெருசா எதுவும் தெரியல. எங்க அப்பா என் ஃபேமிலி எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் போவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல சேர்க்க முடியும்னு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க போன உடனே என்எஸ்சி அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வச்சிருந்தேன். என்எஸ்சினா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்டோ ஏதோ ஒன்று. ஓகே, அது டாக்ஸ் சேவிங்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது இன்கம் டாக்ஸ்னு ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். மாசம் டாக்ஸ் கட்டு, இவ்வளவு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கட்டுன்னு சொல்லும் போது அதுவே நம்மளுக்கு கோபமா தான் இருக்கும். என்னடா இது, நான் சம்பாதிக்கிறதுல கவர்மெண்ட் வாங்கிடுதுன்ட்டு. அப்போ அதுக்கு டாக்ஸ் சேவிங்க்கு இந்த என்எஸ்சியில் போட்டால் உங்களால் சேர்க்க முடியும்னாங்கன்னு சொல்லிட்டு அதில் எடுத்துகிட்டு போய் போட ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்காக இங்கே இருந்தால் எனக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போய் அதில் போடுவோம், ஒரு 5 வருஷம் லாக்இன் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் நான் டாக்ஸ் சேவிங் காட்டி பொழைச்சி பண்ணுற மாதிரி. இப்போ மறுபடியும் இன்னும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த டாக்ஸ் சேவிங்லேயே ஒரு சூப்பரான ஐட்டம் இருக்கு, இஎல்எஸ்எஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இஎல்எஸ்எஸ்னா என்னன்னு போய் தேடும் போது அது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. ஏன் நல்ல விஷயம் அப்படின்னா, இது 7% கொடுக்கும்னா அது 12-15 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அது ஒரு நல்லா இருக்கே. அதே மாதிரி லாக்இனும் 3 வருஷம் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இல்ல ஸ்டாக்னா என்னன்றதை யோசிக்கிறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படியாவது போயிடணும்னு நான் அப்போ ஒரு எனக்கு யோசனை. ஆனா அப்போ வந்து இப்ப இருக்க மாதிரி இன்டர்நெட்டோ வீடியோஸோ எதுவும் கிடையாது. இது ஒரு 2015-16 டைம்ல சொல்றேன். இன்டர்நெட்லாம் இருக்கு, இந்த அளவுக்கு ஒரு பெனிட்ரேஷன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ரைட்டா, எனக்கு அப்போ ஜீரோ தான் ஒரு கம்பெனி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஸ்டாக்கை வந்து ஒரு புரோக்கர் கிட்ட வாங்கணும் எதுவுமே தெரியாது. நான் போறேன், கூகுள்ல அடிக்கிறேன், ஹவு டு பை ஸ்டாக்னு அடிக்கிறேன், அடிச்சா ஏதோ ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபோன் பண்றேன், ஒரு கம்பெனி ஃபோன் பண்ணி எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எனக்கு ஸ்டாக் வாங்கணும்னு சொல்றேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வாங்கி வித்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு. சும்மா விளையாட்டா பண்ணுவோம்ல, ஸ்டார்டிங்ல எதுவுமே தெரியாது நமக்கு, நம்ம ரேண்டமா ஏதோ பண்ணுவோம். ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி 210 ரூபா போன உடனே விற்கிறது, 200 ரூபாய்க்கு வாங்கி 250 போன உடனே விற்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த சின்னதா பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த 10 ரூபா 50 ரூபா லாபம் பண்றேன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நான் வந்து சார்ஜ் மட்டுமே நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். கமிஷன் இருந்திருக்கும் அந்த காலத்துல வந்து 2% 1% நீ ட்ரேட் பண்ற வேலைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நெட் நான் நெகட்டிவ் தான் இருந்திருக்கேன். முதல் 6 மாசம் 1 வருஷம் வந்து நான் என்ன பண்றேனே புரியாம நெட் நெகட்டிவா சார்ஜஸ் கொடுத்துட்டு வேஸ்டா தான் இருந்திருக்கு. அப்புறம் ஈவன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இங்க போனா நான் பெருசா சார்ஜ் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அதை படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் சரி ஸ்டாக்னா என்ன, வாங்குறதுனா என்ன, அது எப்படி அனலைஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்துட்டு ஒரு பக்கம் என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டாக்ல பிக் பண்ணணும்னு யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு, இதுல ஃபண்ட் மேனேஜர்னு ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பாரு, அவர் நம்ம பணத்தை பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா ஈவென்ச்சுவலா மார்க்கெட்டுக்குள்ள வர இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, அதை பத்தி படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வருது. அதுக்கப்புறம் மேபி ஒரு 1 or 2 years வந்து லாஸ் மேக்கிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ லாஸ் மேக்கிங் ஸ்டாக்ஸ்லயும் ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு வெளியில வரும்போது அப்போ ஒரு முக்கியமான லெசன் கிடைக்குது. அதாவது எல்லாருமே எப்படி இருக்கும்னா, ஒரு விழும்போது பயம் வந்துடும், நிறுத்திடுவாங்க. எனக்கு அப்படி தோணல. விழுது பரவாயில்ல, நான் கண்டினியூ பண்றேன், விழுந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தே நம்மளால 100% ரிட்டர்ன் 200% ரிட்டர்ன் எடுக்க முடியும்ன்றது வந்து கண்ணில் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்பதான் புரியுது. அப்ப பொறுமையா இருக்கணும், போடுறது போட்டுட்டு இருக்கணும், அதே மாதிரி கத்துக்கிட்டு போடணும், ஏன் அதுல போடணும்ன்றது புரிஞ்சுட்டு போடணும்ன்றது தெரியுது. ஸோ இப்படிதான் என்னோட ஜேர்னி வந்ததுன்னு சொல்லுவேனே தவிர எல்லாமே எனக்கு தெரியும்னா இன்னைக்கு கூட தெரியாது. என்னை வந்து ஒரு ஃபினான்ஸ் சேனல் ரன் பண்ணிருக்கேனே தவிர, அதாவது நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நான் என்ன கத்துக்கிறேன், எனக்கு இது புரிஞ்சுது, இது தெரிஞ்சது, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை தவிர எனக்கு எல்லாமே தெரியும்ட்டு வந்து என்னைக்குமே சொல்ல முடியாது தான். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம 2026ல இருக்கோம். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒரு என்ன ப்ரோ சொல்றது, எக்கனாமி வைஸ் நிறைய சேஞ்சஸ் நடக்குது, குளோபல் அன்சர்டனிட்டி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த 2026ல ஃபினான்ஸ் ரிலேட்டடா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா ப்ரோ? 2026 25 தாண்டி ஜென்ரலாவே சில ரூல்ஸ் தாங்க, ரொம்ப பேசிக். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவான், மொத்த ஃபினான்ஸ் கண்டென்ட் இல்ல மொத்தமா உனக்கு ஃபினான்ஸ் பத்தி தெரிய வேண்டிய எல்லா விஷயத்தையும் எடுத்து ஒரு பேப்பர் நோட்ல எழுதுறேன்னா ஒரு சின்ன போஸ்ட் கார்டு இருக்குல்ல, அது அளவுக்கு தான் அது மொத்தமாவே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல நீ கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், டெய்லி வீடியோ பார்க்குறோம், டெய்லி ஏதாவது பண்றோம். நான் டெய்லி வீடியோ போடுறேன், அதெல்லாம் பார்க்கணும் பண்ணணும்ன்ற பிரோஜனம் எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. ஆனஸ்டா உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். அந்த சில விஷயம் கவர் பண்ணிட்டோம். எமர்ஜென்சி ஃபண்டு, இன்சூரன்ஸ், சேவ் பண்றோம், இன்வெஸ்ட் பண்ணோம், இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம்ல. இதை தாண்டி
அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அசெட் அலோகேஷன் ஒன்று இருக்கணும். அசெட் அலோகேஷன்னா நான் இதுல இவ்வளவு போட போறேன்ட்டு எனக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அதாவது எனக்கு 60 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நான் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ரிஸ்கியா ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு நாளைக்கு என்ன பெரிய செலவு வரும்னு தெரியாது, என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ எனக்கு கம்மியான ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கணும்ன்ற அளவுக்கு அது ஒரு புரிதல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு 25 வயசு பையன் எடுத்துட்டு போய் நான் எல்லாத்தையும் பாண்ட்ல போடுறேன், இல்ல நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எஃப்டில போடுறேன், இல்ல நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்கேயுமே போட மாட்டேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சேஃபாவும் பிளே பண்ண முடியாது. அவங்களுக்கு வயசும் அவங்க கூட இருக்கிறதுனால மேபி ஒரு 10-12 வருஷம் அவங்க டிராவல் பண்ணாங்கன்னா ஈக்விட்டில இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், ரைட்? ஸோ அந்த அசெட் அலோகேஷன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கோல்டுனா இவ்வளவு வேணும்பா அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுக்கணும். அதாவது எல்லாத்தையும் கோல்டா வச்சுக்கிறதுக்கு பதிலா நான் ஒரு ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னா அதுல ஒரு 25,000 ரூபாய் நான் கோல்டு வச்சுப்பேன், 20,000 ரூபாய் நான் கோல்டு வச்சுப்பேன். நமக்கு நம்மளே ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இதுதான் பண்ணணும்ட்டு நான் யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சிலருக்கு கோல்டு பிடிக்கும், சிலருக்கு ஈக்விட்டி பிடிக்கும். உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அது விழுந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்றது உங்களுக்கு தான் தெரியும், ரைட்டா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா ஒரு ரூலா என்ன சொல்லுவாங்க, ஏஜ் மைனஸ் 100 மைனஸ் ஏஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது 40 வயசுல இருக்க ஒரு நபர் 100 மைனஸ் 40ன்னு போட்டா 60% வரைக்கும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏன் அதிகமா போடணும்னா இருக்கிறதுலயே அதிகமான வளர்ச்சி விகிதம் கொடுக்கக்கூடிய ஒரே அசெட் கேட்டகரி அதுதான். ரொம்ப வேகமா நல்லா வளரக்கூடிய அசெட் கேட்டகரி தான். அதாவது ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, பொருளாதாரம் இருக்குல்ல, நம்ம இந்திய பொருளாதாரம் இல்ல எந்த உலக நாடுகளோட பொருளாதாரம் அது வளர்ற வேகத்தையோ இல்ல அதை விட கொஞ்சம் வேகமாவோ இந்த கம்பெனிகள் வளரும். அந்த கம்பெனிகள் வளர்ந்தா நம்மளுக்கு இன்னும் நம்மளோட வெல்த்தும் கூட சேர்ந்து வளர்றதுக்கு தான் ஈக்விட்டியில போடணும்னு சொல்லலாம். ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணிட்டு அந்த அசெட் அலோகேஷன் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி போன வருஷத்துல இருந்து கத்துக்கிட்ட ஒரு லெசன் அப்படின்னா என்னவா இருக்கும், பெரும்பாலான மக்களுக்கு வெளியில நின்று வேடிக்கை பார்க்கறதுல பிரோஜனம் கிடையாதுன்றதை மட்டும் கத்துட்டு இருக்கணும். அது எதுல சொல்றேன்னா, சில்வரோ இல்ல கோல்டோ எடுத்துக்கோ, இல்லப்பா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், இல்ல நான் வேண்டாம், இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எல்லாம் முடிஞ்சு ஏறி போனதுக்கு அப்புறமா ஐயோயோ நான் போடலையே அப்படின்றதுதான் ஜென்ரல் ரியாக்ஷனா இருக்கும். அதே மாதிரி தப்பான விஷயத்திலயும் தப்பான டைம்குள்ள போய் மாட்ட விடாது. இப்போ போன வருஷமோ இல்ல அதுக்கு முன்னாடி வருஷத்துல நடுவுலயோ ஸ்மால் கேப்ல ஒருத்தர் போய் மாட்டி இருந்தாருன்னா 2-3 வருஷமா எதுவுமே பண்ணாம அட மார்க்கெட்டே மோசம்பா அப்படின்ற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு வந்திருக்கும் ஜென்ரலாவே, ரைட்? ஸோ எல்லாத்துலயும் உங்களுக்கு தேவையான அசெட் கேட்டகரியில கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கணும். அதையும் ஓவர் டூ பண்ணாதீங்க. நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எப்படியா இருந்தாலும் 20 வருஷம் எனக்கு கோல்டு இருக்கு, நான் அதனால எல்லாத்தையும் ஸ்மால் கேப்ல வைக்கிறேன்னா சொல்றதுக்கு நல்லா இருக்குமே தவிர அது விழும்போது அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமான்றதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். இப்போ தடவை இந்த ஸ்மால் கேப் வீழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரியாம வந்துட்டேனே, நான் இதுக்கு நிஃப்டி 50லயே போட்டிருப்பேனே, இதுக்கு நான் ஒரு லாஸ்ட் கேப்பே வாங்கியிருப்பேன்னு சொல்ற பதில் தான் மோஸ்ட் பீப்புள் சொல்லியிருப்பாங்க. அதனால உங்களோட ரிஸ்க் விட்டுட்டு உங்களோட அலோகேஷன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஆகுது இதர அசெட் கேட்டகரி, அதாவது உங்களோட ரொம்ப ஃபேவரட்டை தாண்டி இதர அசெட் கேட்டகரியிலும் எக்ஸ்போஷர் வச்சாதான் அது ஏறுதா இல்லையா வாய்ப்பு வருதான்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான பேசிக் எக்ஸசைஸ் பண்ணா போதும்னு சொல்லுவேன். இல்ல பேசிக்கா இல்ல ரொம்ப பேசிக்கா இதெல்லாம் தாண்டி இதுக்கும் முன்னாடி ஒரு அடிப்படையா நீங்க பண்ண வேண்டியது உங்க கோல்ஸ் என்ன. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்க சொன்னீங்கல்ல கண்டென்ட் பார்த்து ஈஸியா கேட்கறாங்கன்ற, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணா நான் சொல்றேன். ரீசெண்டா ஒரு வீடியோ பண்ணேன். அந்த வீடியோல ஒவ்வொருத்தருக்கும் இந்த பர்சனலான சில விஷயங்கள் இருக்கும் சொல்ல. இப்போ உங்களுக்கு எவ்வளவு மாச செலவுன்னு எனக்கு தெரியாது, ரைட்டா? அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த என்ன கோல் இருக்கு, இப்போ நீங்க கல்யாணம்னு சொன்னீங்க, அது எனக்கு தெரியாது, நீங்க சொன்னாதான் தெரியும். அப்போ அதையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அதே மாதிரி உங்களோட வருவாய், அதாவது உங்க வருமானம் எவ்வளவு ஏறுதுன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எசென்சியல்ன்றதான் அந்த வீடியோவே, ரைட்? அதுல ஒரு கமெண்ட் என்ன வந்ததுன்னா, ப்ரோ இதெல்லாம் பிராக்டிகல் கிடையாது, இதெல்லாம் நீங்களே எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுங்க, அதாவது நீங்களே எல்லாருக்கும் கால்குலேட் பண்ணி கொடுங்கன்றாங்க. நான் எப்படி எல்லாருக்கும் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ண முடியும், நான் எப்படி அவங்களோட சேலரி க்ரோத் கால்குலேட் பண்ணும்? அதாவது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்றோமா இல்லையான்றதுதாங்க ஃபர்ஸ்ட் பேசிக். ஸோ அங்கிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்க சிச்சுவேஷன் என்ன தேவைன்றதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு போய்க்கலாம். அதை விட்டுட்டு நான் கோல்டு வாங்கணுமா சில்வர் வாங்கணுமான்னு கேட்கறது பிரயோஜனமே கிடையாது. ஓகே ப்ரோ என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, நீங்க யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா, மக்கள் சைடில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுக்கணும், நம்ம கற்றுக்கிறத நம்ம ஷேர் பண்ணணும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. பட் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் காமனாக எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இட் கேன் பி சேஞ்ச்டு, பட் அதுக்கான மூவ் எடுக்கவே மாட்டாங்க. இன்னுமே எனக்கு இந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் வருது. அதாவது இது ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்ன விஷயமாவே இருக்கலாம், ப்ராக்டிக்கல் இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படின்றது இருக்கலாம். பட் நீங்கள் ப்ராக்டிக்கல் வே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காமன் மிஸ்டேக் இருந்துட்டே இருக்கா ப்ரோ? இன்னும் ஒரு ரொம்ப காமன் மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ போய் அதை புதுசா என்ட்ரி எடுக்கிறது. அதாவது
அந்த பிஎஸ்யூ ஃபண்டு, டிஃபென்ஸ் ஃபண்டு, ஸ்மால் கேப்லாம் சொன்னல, அதுலயே மக்கள் அதிகமான ஆர்வம் காட்டுறாங்கன்னா போறாங்க, ஒரு ஆப் ஓபன் பண்ணுவாங்க, இல்ல யூடியூபோ இல்ல கூகுளோ எதுலயோ போயிட்டு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் 2026 இப்படிதான் அடிப்பாங்க. கொரி இதான் டாப் மோஸ்ட் கொரியா இருக்கும். போய் அடிப்பீங்க, அடிச்ச உடனே ஒரு 5 லிஸ்ட் வரும். அந்த 5 லிஸ்ட்டை பார்க்கும்போது எது கடந்த 1 வருஷத்துல இல்ல கடந்த 3 வருஷத்துல அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அதுலதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஒரு ஃபண்ட் சூஸ் பண்றதுல தி வொர்ஸ்ட் பாசிபிள் கிரைட்டீரியாவே இதுதான். இப்படி பண்ற எல்லாருக்குமே மோஸ்ட் கேசஸ்ல அடுத்த 3-4 வருஷத்துல ஒரு பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வரும். இன்ஃபேக்ட் பெரிய லாஸ் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டே தப்பு, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. நஷ்டத்துல வித்துட்டு போவாங்க. இல்லைன்னா 6-7 வருஷம் வெயிட் பண்ணிட்டு நான் போட்ட வேலையே வரட்டும், நான் அப்புறம் வித்துட்டு போறேன்ட்டு டைமும் வேஸ்ட், காசும் வேஸ்ட். ஸோ இதை வந்து ஒரு பெரிய பிளண்டர் சொல்லுவாங்க. அதாவது டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் இந்த ரீசன்ட் டைம்ஸ் இருக்குல்ல, இதை சேஸ் பண்றதை விட ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்க முடியாது. இதை ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னா, இந்த டாப் பர்ஃபார்மரை தாண்டி கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஏதோ ஒரு ஃபண்ட் 20-25 வருஷமா இருக்கு, அது எல்லா காலத்திலயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதாவது ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஒரு சின்ன கான்செப்ட், அது போய் தேடி ஒரு 10 நிமிஷம் பட்டா புரிஞ்சுக்கும் ரைட்டா. அந்த ஃபண்டு இதை கன்சிஸ்டன்டா 20 வருஷமா பண்ணியிருக்கா. அதே மாதிரி மார்க்கெட் விழும் போதெல்லாம் இது எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு, மார்க்கெட் விழும் போது இது ரொம்ப மோசமா விழுந்ததா, இல்ல விழாம இருந்திருக்கா, இல்ல நார்மலா பிஹேவ் பண்ணிருக்கா, இது ஏன் கோலுக்கு செட் ஆகுமா? இந்த கேள்வியை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், அவங்களோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் அதிகரிக்கலாம், லாஸை குறைச்சிக்கலாம். இதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பிளண்டர். இப்போ இதுக்கு இன்னைக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில்வர் ஏறி போயிருச்சு. சில்வர் வந்து ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப இருக்க விலையை விட 1/3 தான் இருந்தது. அதாவது எனக்கு சில்வர் பீஸா வேணா ஞாபகம் இருக்குன்னு சொல்றேன். சில்வர் பீஸ்னாலே என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆன விலை மட்டும் நான் சொல்றேன். அதாவது சில ஸ்டாக்னா நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. இப்போ ஐடிசினா 400 ரூபா, ஒரு காலத்துல ஐடிசினா 200 ரூபா, 400 ரூபான்ட்டு நம்ம மைண்ட்ல நம்பரா ரெஜிஸ்டர் இல்லை. சில்வர் பீஸ்னா 80 ரூபா, இதுதான் என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனது. இன்னைக்கு சில்வர் பீஸோட விலை 320 ரூபா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆயிடுச்சு. ஒரு விஷயம் ஏறி நல்லா போனதுக்கு அப்புறம் வாங்கணுமா, கீழே இருக்கப்போ வாங்கணுமா, இதான் பேசிக் கொஸ்டின். நல்லா ஏறிடுச்சு, இங்க நான் வாங்கணுமா இல்ல கீழே இருக்கும்போது வாங்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ல ஏறினதுக்கு அப்புறம் துரத்துறதுல பாயிண்டே கிடையாது. மேபி யாரு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அசெட் அலோகேஷன்ல எனக்கு சில்வரும் கோல்டும் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு இருக்கணும், எனக்கு கோல்டு சில்வர் என்னோட அசெட்ல இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்கிட்ட இல்லவே இல்லை, என்கிட்ட 0 அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். அதாவது ஒரு 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். ஏன்னா இங்க இருந்து கீழேயே விழுந்தாலும் அது என்னை பாதிக்க கூடாது. நான் 10-15 வருஷம் சேர்க்கணும்னு முடிவு பண்றேன். என்கிட்ட இருக்க எல்லா காசையும் நீ எடுத்துட்டு போய் போட்டு, சில்வருக்கு வந்து ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு. என்ன ஹிஸ்டரினா, விழுந்தா 70% விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அசெட் கேட்டகரி தான், ரைட்டா. அப்போ முடிஞ்சதை சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக அவங்க கூட பேசின எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இது ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நேற்று நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ நம்ம என்ன ப்ரோ பேசலாம் அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்ன விஷயம், ப்ரோ எல்லாரும் பேசினதை பேசலாம் ப்ரோ, இன்னைக்கு மக்கள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, என்ன படுறாங்க அப்படின்றத பேசலாம் ப்ரோ. நம்ம அது அவங்களுக்கும் நல்ல டேக் அவேவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா வந்துட்டு இப்போது டாபிக்ஸ் இது தானா, ஓகே இதுபடி பேசிடலாம் அப்படின்றத தாண்டி, இல்லை இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதனை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும், அதுக்கு இதையும் ஒரு சான்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. அண்டு உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னி இன்னும் நல்லாவே கண்டினியூ ஆகட்டும். உங்களோட வீடியோஸை உங்களோட சப்ஸ்கிரைபராக நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கும் உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களோட சக்ஸஸ் இன்னும் நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே பாராட்டுறேன். அதே மாதிரி வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி கேஷவ். ஆக்சுவலாக நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு ஐம் ஹாப்பி. ரொம்ப நாளா நம்ம பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தது, பட் ஈவென்ச்சுவலி லைக் ஃபார் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு கனெக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் உங்களோட க்ரோத்தும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு. லைக் நீங்க இப்போ கேட்குற கேள்விகள் எல்லாம் கிளியரா இருக்கு, யூஸ் ஆகிற மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்க. லைக் சும்மா ஏதோ சென்சேஷனலா பேசணுன்ற மாதிரி இல்லாம தெளிவா நீங்க பண்றீங்க. இதையுமே நீங்க அப்படியே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களோட க்ரோத்தும் ரொம்ப பெருசா இருக்கும். லைக் கண்டிப்பா வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்களும் பெரிய லெவலில் வரணுன்றது என்னோட ஆசை. ஷோர் ப்ரோ, ஷோர். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நன்றி ப்ரோ. நன்றி. இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் இருக்க டெசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கராக நீங்கள் தான் இருக்கணும். எது வேணும் வேணான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சீக்கிரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க, பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ணுங்க.